குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒரு மருத்துவர்கள் விடுதியில் மோதியதாக அகமதாபாத்தில் உள்ள ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி ANI செய்தி முகமையிடம் தெரிவித்திருந்தார். விபத்து நடந்த இடத்திலிருந்து 204 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அகமதாபாத் காவல்துறை தலைவர் BBC-யிடம் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் விமானத்தில் இருந்தவர்களா அல்லது விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்தவர்களா என்பது தெரியவில்லை. காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பிற மீட்பு படையினர் விபத்து நடந்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்தை அடைந்ததாக அவர் கூறுகிறார். மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருகின்றன. அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா AI-171 விமானம் புறப்பட்ட 5 நிமிடங்களுக்கு பிறகு மதியம் 1:38 மணிக்கு குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. விமானத்தில் 232 பயணிகள் இருந்தனர். அதில் பெரியவர்கள் 230 பேர், விமான பணியாளர்கள் 10 பேர், விமானிகள் 2 என மொத்தம் 242 பேர் இருந்ததாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் அகமதாபாத்தில் நடந்த சோகம், அதிர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் இதயத்தை உடைக்கிறது. இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ பாடுபடும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தேன் என்று கூறியுள்ளார். இவர்களில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன் நாட்டினர், ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் 7 பேர் போர்த்துகீசிய நாட்டினர் என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்த விமானம் பிரிட்டன் நேரப்படி மாலை 6:25 மணிக்கு தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்ததாக கேட்விக் விமான நிலையமும் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கேட்விக் விமான நிலைய நிர்வாகம் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது விபத்துக்குள்ளான AI-171 விமானம் மாலை 6:25 மணிக்கு லண்டன் கேட்விக் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது.